தமிழகத்தில் தொடரும் மின்வெட்டுகள்னு சொல்லி பல இடத்துல மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் செய்தி வழியா அத பார்க்குறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது 2 வாரத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இனிமே வரும் காலங்கள்ல வந்து மின்தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷனே குடுத்துருந்தாங்க. அத நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆகையால வந்து இந்த மின்தடை வந்து கோடை காலத்துல எல்லா வருடமும் வரவது சகஜம் தான். சரிங்களா? இது ரொட்டீனா வரது தான். அதாவது கோடை காலத்துல வந்து வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மின்சாரத்தை அதிகமா பயன்படுத்திருவாங்க. அது எப்படின்னா, ஏசி வந்து ஒரு வீட்டுக்கு 1 ஏசி இருக்காது. 3 ஏசி, 4 ஏசி இருக்கும். ஃபேனு ரொட்டீனா ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஸ்டாப்பா 24 ஹவர்ஸ் ஃபேனு, ஏசி ஓடிட்டுருக்கும். ரெஃப்ரிஜிரேட்டரு எல்லாம் ஓடிட்டுருக்கும். 2வது வாஷிங் மிஷினு இல்லாத வீடே கிடையாது. இப்ப வந்து வில்லேஜ்ல கூட வாஷிங் மிஷின் வர ஆரம்பிச்சுருச்சு. மொதல்லாம் வந்து கையில தான் துவைச்சிட்டு இருப்பாங்க வில்லேஜ் சைட்லாம். ஆனா, இப்ப வில்லேஜ்லயுமே வாஷிங் மிஷின் வந்து ரெகுலரா புழக்கத்துக்கு வந்துருச்சு. கரண்ட் அடுப்பு இது போன்ற ஏகப்பட்ட கோடை காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட மிஷின்ஸ் யூஸ் பண்றதுனால வந்து மின்சார தட்டுப்பாடு வரதான் செய்யும். ஆகையால வந்து இந்த கோடைக்காலம் முடிந்தால் உறுதியாக மழை வந்து வந்துருச்சுன்னா, அதாவது கிளைமேட் கூலிங் ஆயிருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா மின் தட்டுப்பாடு இருக்காது. ஏன்னா, நான் வந்து மின்சார சாதனத்தை ஏசி, ஃபேன்ஸ்லாம் யூஸ் பண்றத குறைச்சுக்குவோம். ஆகையால வந்து மக்கள் வந்து பீதி அடையாம வந்து அமைதி காத்து தமிழ்நாட்டை நல்ல முறை வழியில எடுத்துட்டு போக வந்து வழிவகை செய்யவும்.